சென்னை அருகே பக்தர்கள் விரதமிருந்து அக்கினிகுண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்திய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஒருவர் கருப்பசாமி வேடமிட்டு கையில் கத்தியுடன் தீமிதித்து காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. சென்னையை அடுத்த ஒட்டியப்பாக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் கூழூற்றும் திருவிழாவும், ஸ்ரீ தண்டு துலுக்கானத்தம்மன் திருக்கோயிலில் 10ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவும் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக உடுக்கை மற்றும் பம்பை மேளதாளங்கள் முழங்க அம்மனை ஆவாகனம் செய்து பக்தர்களுக்கு கூழ்வாங்கி சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் உச்சகட்ட நிகழ்வாக ஸ்ரீ தண்டு துலுக்கானத்தம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. கடந்த 17ஆம் தேதி காப்பு கட்டி விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் திரண்டிருந்த பொதுமக்கள் முன்னிலையில் பக்தி பரவசத்துடன் அக்கினிகுண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பள்ளி சிறுமிகள், பெண்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அக்கினி குண்டத்தில் இறங்கி அம்மனை வழிபட்டனர். சிலர் தங்கள் குழந்தைகளை கையில் ஏந்தியபடியும் உடலில் அலகு குத்தியும் தீப்பந்த காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பக்தர் ஒருவர் கருப்பசாமி வேடமணிந்து கையில் கத்தியுடன் அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தியது அங்கு திரண்டிருந்த அனைவரின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது.